சுக்கர வளையம்னு ஒண்ணு வரும். இப்படி சுக்கர வளையம் வந்ததுன்னா அதீதமான காதல் உணர்வுகளை ஏற்படுத்துவாங்க. சுக்கர வளையம் இங்கேயும் வரும். இப்படி வந்தாலும் அது சுக்கர வளையம் தான். இந்த வளையம் வந்தாலும் அதிகமான காம எண்ணங்கள் அதிகமா இருக்கும். வயதுல கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கணவனும் மனைவியும் பிரிக்க முடியாமல் உடலுறவில் சந்தோஷத்தின் எல்லைக்கே சென்று குடும்பம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நல்ல குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்காது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இந்த இடத்துல இருக்க தார ரேகை இப்படி மேல வளைஞ்சிடும். இல்லை இப்படி பெண்டா கூட வரலாம். மேல வளைஞ்சிச்சுன்னா திருமணம் எண்ணமே இருக்காது அவர்களுக்கு. இப்படி கீழே வளைஞ்சு இறுதி ரேகை இப்படி தோணும். இப்படி கீழே இறுதி ரேகை தோணும். கணவனோ மனைவியோ அதாவது களத்திரம் மரணமடைய கூடும். வியாதி மரணமடைய கூடும். இப்ப